அடிமேல் அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது கைஸ். லாஸ்ட் டு சிஎஸ்கே. குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தாங்க இந்த மேட்சோட முக்கியமான பார்ட்டு. நம்ம பவுலர்ஸ்க்கு என்ன தான் ஆச்சு, வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக டாஸை வின் பண்ணி நம்ம ருத்ராஜ் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருந்துச்சு. இனிஷியல் ஃபேஸில் நம்ம பவுலிங் லாஸ்ட் மேட்சை விட நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 550 to 60 ரன்ஸ் கொடுத்தா கூட ஒரு 200 to 210க்குள்ளே நம்ம சிஎஸ்கேக்கு டார்கெட் செட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தோம். ஆனால் எக்ஸாமில் எப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நேரத்தில் வருமோ, அந்த மாதிரி ஆர்சிபியோட ஃபினிஷர் டிம் டேவிட் கிரவுண்டு ஃபுல்லாக வான வேடிக்கை காட்டி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஸ்கோரை நமக்கு டார்கெட்டாக செட் பண்ணிட்டார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 251 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டார்கெட்டை நம்ம திருப்பி அடிக்கணும்னா நம்ம டீமில் டாப் ஆர்டர் 3 பேரில் 2 பேருக்காவது அட்லீஸ்ட் கிளிக் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம டீமில் என்ன நேரமோ தெரில, சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் இருந்த ஃபார்மை இங்கே எடுத்துகிட்டு வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ருத்ராஜ் கேப்டன் இன்னிங்ஸ் ஆடாமல் அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆயுஷ் மாத்திரே லாஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல மேட்ச் ஆனார், பட் இந்த மேட்ச் அவர் கிளிக் ஆகலை. டாப் ஆர்டர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆனதுனால மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான், பிரசாந்த் வீர் அண்ட் ஓவர்டன் இவங்க 3 பேரும் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 207 ரன்ஸ்க்கு நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம். எனக்கு தோன்ற ஒரே சேஞ்ச் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அகில் ஹுசைன் வந்து என்ட்ரிக்கு பதிலாக உள்ளே வரணும். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயராக இல்லாமல் குர்ஜப்னீத் சிங் மெயின் 11ஸ்லேயே ஆடணும். அப்போ தான் பவுலிங்கில் கண்ட்ரோல் கிடைக்கும். அதையும் தாண்டி ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரோட ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டீமுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா டீமில் என்ன சேஞ்ச் பண்ணணும்? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பை.